பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ் நேயர்களே, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் 100% நிறைவேற்றிவிட்டோம் என்றும், நான் யாருடைய பிள்ளை, முத்துவேல் கருணாநிதியின் மகன் என்றும் தமிழக முதல்வர் தன்னை தானே சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறார். பெண்களுக்கு இலவச பஸ் என்றார்கள். அதுவும் ஒரு தடத்தில் ரெகுலராக ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகளை குறைத்து பெண்களுக்கு இலவச பஸ் விட்டார்கள். பெண்கள் இலவச பஸ்ஸுக்கு ஆசைப்பட்டு மணிக்கணக்காக பஸ் நிறுத்தத்தில் காத்திருந்துதான் மிச்சம். இலவச பஸ் திட்டத்தை வைத்து அமைச்சர் பொன்முடி பெண்களை பார்த்து ஓசி ஓசின்னு நக்கலா பேசினார். அவரு மட்டுமில்ல, பேருந்து நடத்துனர்களும் பெண்கள் கிட்ட தரக்குறைவா நடந்ததையும் நாம் பார்த்தோம். பெண்கள் கொதித்து போய், ஏயா நாங்க உங்ககிட்ட எங்களுக்கு இலவச பஸ் விடுங்கன்னு கேட்டோமா, நீங்களா அறிவிச்சு விட்டு எங்களை நக்கலா ஓசி ஓசின்னு பேசுறீங்க என்று இந்த திராவிட மாடல் ஆட்சி மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அதே போல பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. அதையும் 2.5 ஆண்டுகள் கழித்து கொடுத்தார்கள். அதை எப்படி கொடுத்தார்கள்? தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும்தான் என்று ஒரு வெடிகுண்டை போட்டார்கள். அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அனைத்து குடும்ப தலைவிகளுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்குது. இதனால பணம் கிடைக்காத பெண்கள் திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து கொதித்து போய் இருக்கிறாங்க. இப்ப அடுத்து பொங்கல் வந்துருச்சு. பெண்கள் பூராவும் பொங்கல் தொகுப்பை எதிர்பார்த்து காத்து இருப்பது போல திமுக அரசே பில்டப் செய்துட்டு முதல்ல அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவிச்சாங்க. பிறகு இல்ல 1000 ரூபாய் கிடையாது, பொங்கல் தொகுப்பு மட்டும்தான் என்றாங்க. இப்ப திடீர்னு அந்தர் பல்டி அடிச்சு ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் சேர்த்து வழங்கப்படும் என்று டமால்னு குட்டிக்கரணம் அடிச்சாங்க. ஏன் இந்த குழப்பம்? தெளிவான முடிவு எடுக்க தெரியாத முதல்வரா, இல்லை குழப்பமான மனநிலையில் உள்ள அமைச்சர்களா, இல்லை நாம என்ன செய்தாலும் திராவிட மாடல் முதல்வர் கண்டுக்கவே மாட்டார் என்று மிதப்புல இருக்கிற அதிகாரிகளா? யாரை குறை சொல்றது? தலை சரியா இருந்தால்தான் வால் சரியாக இருக்கும். எனவே இது முதல்வரோட இயலாமையை தான் காட்டுது. பெண்களுக்கு 1000 ரூபாய் அறிவிச்சிட்டு இப்ப தமிழகம் முழுக்க உள்ள ரேஷன் கடைகள்ல டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்ப அதுலயும் குளறுபடி. உதாரணத்துக்கு ஒரு ரேஷன் கடையில 1500 கார்டுக்கு ரேஷன் பொருள் தருவதாக வைத்துக் கொள்வோம். அந்த கடையில் பெண்களுக்கு டோக்கன் வாங்க போனா உங்க பெயர் லிஸ்ட்ல இல்லைன்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. என்ன கொடுமை! பாவம் பெண்கள், வயதானவர்கள் என்று வரிசையில நின்னு மணிக்கணக்கா நின்னுட்டு கடைசியில லிஸ்ட்ல உங்க பெயர் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரேஷன் கடை ஊழியரிடம் போய் கேட்டா தெரியலைங்க, உங்க பேர் லிஸ்ட்ல இல்ல, நீங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறீங்களா அப்படின்னு திருப்பி கேட்கிறாங்க. ஏன் கவர்மெண்ட் வேலை இருந்தா 1000 ரூபாய் கொடுக்க கூடாதா என்ன? எங்க கடையில 200 பேருடைய பெயர் லிஸ்ட்ல இல்லைன்னு அடித்து சொல்றாங்க. ஏன் அந்த 200 பேரும் தமிழகத்துல பறக்கலையா என்ன? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? இப்படி ஒவ்வொரு கடையிலையும் 200-300 பேர் லிஸ்ட்ல இல்லைங்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஏன் முதல்வருக்காவது தெரியுமா? இதுல கொள்ளை அடிக்கிற பணம் யாருக்கு போகிறது? வட்ட செயலாளர் வண்டுமுருகனுக்கா, இல்ல பகுதி செயலாளர் காத்தமுத்துக்கா, இல்ல எம்எல்ஏவுக்கா, இல்லை அதிகாரிகளுக்கா, இல்லை அமைச்சருக்கா, இல்லை முதல்வருக்கா, இல்லைன்னா ரேஷன் கடை ஊழியர்களே அபே செய்து விடுகிறார்களா? லிஸ்ட்ல பெயர் விடுபட்ட குடும்பத்து பெண்கள் எரிச்சல்ல இருக்கிறாங்க. இப்படி எந்த காரணத்தை எடுத்தாலும் குளறுபடிகள், பிரச்சனை, சரியான அணுகுமுறை இல்லாததே இதற்கு காரணம். முத்துவேல் கருணாநிதி மகன் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காதுக்கு இந்த குளறுபடிகள் போய் சேருதான்னு பார்த்தா இல்ல. ஆனா தமிழக மக்கள் அனைவரும் நாம தர்ற 1000 ரூபாயை பெற்றுக்கொண்டு எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா போறாங்க தெரியுமா? உங்களை வாழ்த்திட்டு போறாங்க என்ன அப்படின்னு அவர் சொல்றாங்க. அவரும் மகிழ்ச்சியில் அப்படியா சொல்றீங்க அப்படின்னு பெருமையில பூரிச்சு போயிருக்காரு. தமிழக மக்கள், அதுவும் குறிப்பா பெண்கள், எப்ப தேர்தல் வரும் நம்முடைய சக்தியை காட்டணும்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒண்ணு நல்லா தெரியுது. அடுத்த தேர்தல்ல திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் முடிவுரை எழுத போறாங்க. இது நிச்சயம், இது தவிர்க்க முடியாதது. பார்ப்போம், பொறுத்திருந்து என்னதான் நடக்கும், நாமும் வேடிக்கை பார்ப்போம்.